சோதரம் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த காலை வேளையிலே ஏறெடுக்கிறது. இந்த கான்பரன்ஸ் கால் மூலமாக உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நன்றி ஏறெடுத்து, பரிசுத்த சேனை சப ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர் அனைவருக்கும், விசுவாச சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், வணக்கம். கர்த்தர் நாளே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். இந்த நாள் தியானத்திற்கு என்று தேவன் கொடுக்கிற வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த நாளிலே இந்த வார்த்தை தேவன் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அந்த வார்த்தைகளை வாக்கு தத்தமாக நம் வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டு வருகிறார். நாம் இந்த வருட துவக்கத்திலே பார்க்கிற போது திருச்சபையிலே வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். சபையிலே கர்த்தருடைய வசனத்தை வாக்கு தத்தமான வசனங்களாக புக் மார்க்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மாத பிறப்பிலும் கூட வாக்கு தத்தமான ஆராதனைகள் நடக்கிறது. அந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டு வருகிறதா என்பதுதான் இந்த நாளிலே சிந்தனைக்கு நாம் தேவன் கொடுக்கிற வார்த்தை. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் கொடுக்கிற செய்தியின் தலைப்பு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை. கிறிஸ்துவில் நம்பிக்கை என்கிற அடிப்படையிலே நாம் சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நாம் அதை முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார்கள். இதே வார்த்தையை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:23 வசனத்திலே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பை காண்பதற்கு, பலனை பெறுவதற்கு விதையானதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் நிலம் என்பது மனிதனையும், விதை என்பது அது வசனத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்த சீஷரிடத்திலும் தன்னை தேடி வந்த விசுவாச பெருமக்கள் மத்தியில் சொல்லுகிற பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100 பலன் பெறுவான் என்று சொல்லி. 100 பலன், 1 அல்ல, 10 அல்ல, 30 அல்ல, 60 அல்ல, நமது ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து 100 மடங்கான பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யாவாகிய தேவன் ஆதி திருச்சபை மக்களுக்கு, இஸ்ரவேலுக்கும் யாக்கோபுடைய கோத்திரங்களுக்கு அவர் சொல்லப்பட்ட வார்த்தை தான் சகரியா தீர்க்கன் மூலமாக, இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி. அந்த இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவனிடத்திலே நாம் முழு நிச்சயமாய் நம்பி வந்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். பவுலடிகள் எபிரேயருக்கு சொல்லுகிற பொழுது மிக தெளிவாக சொல்லுவார். 10:23 வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுவார். நமக்காக ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் நம்ம அது உறுதியாய் நம்பிக்கையோடு நம்பிக்கொண்டு இருக்கிறோம். இந்த காலை வேளையில வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியில கூட சங்கீதம் 37:23 சொல்லுகிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். கர்த்தரால் அவனுடைய வழியின் மேல் அவரே பிரியமாக இருக்கிறார். நல்ல மனுஷனுடைய நடைகள். நமது இரட்சகர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவமாய் இருந்து, இந்த வசனத்தை கேட்கிறவனும் இருதயத்திலே உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி இருப்பமையினால் இரட்டிப்பான நன்மையை தேவன் தருகிறார். அது இன்றைக்கே தருகிறார் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிற மக்கள் அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யாக்கோபுடைய கோத்திரங்களுக்கு
மீண்டும் ஒரு முறை அவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் ஏன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்றால், என் மீது நீங்க நம்பிக்கை வைத்திருந்தால் உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் மாற்றங்களாக இருந்தாலும் கூட உன்னுடைய களஞ்சியத்துல இன்னும் இறைதானியம் இல்லாமல் போகலாம். திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதராம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒன்றுமே இல்லை, வெறுமையா. அன்பு சகோதரர்கள் பாடுகிற போது நான் வெறுமையான பாத்திரம் என்று சொன்னார். அவர் நிரப்புகிற தெய்வமா இருக்க. நிரப்புகிறது எப்படி என்றால், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நூறத்தனையான பலனை கொடுக்கிற தெய்வனா இருக்க. வசனத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களா இருப்போமேயானார். இந்த வசனத்திற்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நம்முடைய ரட்சகர் சொல்லுகிறார், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இந்த நிறைவான பலன், பூரணமான பலன், 100% பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, அப்படி பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனிதனை குறித்துத்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய இந்த ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். அந்த விசுவாசத்தின் தந்தை குறித்து அவர் சொல்லுகிறார், தான் அநேக சாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். காரணம், 100 வயதை கடந்து வருகிறார் ஆபிரகாம். தன்னுடைய மனைவி 90 வயதை கடந்து வருகிறார்கள். அவருடைய சூழ்நிலைகளை குறித்து பவுலடிகள் சொல்லுகிறார், ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயதாய் இருந்தும், அவர் 100 வயதாய் இருந்த போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாது இருந்தான். 100 வயசு ஆச்சு, இனி நமக்கு குழந்தை பிறக்குமா என்கிற ஒரு நம்பிக்கற்ற சூழ்நிலை, முற்றிலுமாய் நம்பிக்கற்று போச்சு. இன்றைய சூழ்நிலையில புதுமண தம்பதிகளுக்கு உடனே திருமணம் அடுத்த ஆண்டே கற்பத்தின் தனியை பார்க்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் ஆனா அதுக்கு பின்னாடி பல விதமான குழந்தை பேருக்காக அநேக மருத்துவமனையிலே மருத்துவ நாடி ஓடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்கு தத்தத்தை பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. அந்த உண்மை உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறைகளை நிறைவாக்குகிறவர். நிறைவானது வருகிற போது இந்த குறைவானது ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை குறித்து ஆபிரகாம் நம்ப விசுவாசத்தோடு காத்திருந்தார். ரோமர் 4:20 சொல்வது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாக இராமலும் சந்தேகப்படாமலும் இருந்தார் என்று சொல்லி. கொஞ்சம் கூட சந்தேகம், 100 வயசு ஆச்சு, கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், வானத்தின் நட்சத்திரத்தை போல என் சந்ததி இருக்கும் என்று சொல்லி. அது உயர்வான ஒரு சந்ததி, உன்னதமான ஒரு சந்ததி, மேன்மையான ஒரு சந்ததி. அந்த சந்ததிக்கு நிகரான ஒரு சந்ததி கிடையாது. அப்படிப்பட்ட சந்ததி தேவன் கிருபை அந்த நிச்சயித்திருந்தார். அதனாலதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் சொல்லி. நமக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகப்பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், முழு நம்பிக்கையோடு கிறிஸ்துவில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் மீது அன்றைய சூழ்நிலையிலே ஆபிரகாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு முழு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமா இருக்கணும். அப்படி இருந்தா அது 100 மடங்கான பலனாய் வரும். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார், அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுகிறவாய் இருந்தார். ஆபிரகாமுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. அது மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி. அந்த சந்ததியை குறித்துதான் ஆதியாகமம் 26 நாம் வாசித்து பார்த்தோமேனா நமக்கு கேட்ட சத்தியம் தான். நாம் வாசித்த வேத பகுதியை தான் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். ஆபிரகாம் காலத்தில் இருந்த பஞ்சத்தை போலவே ஈசாக்கின் காலத்தில் ஒரு கொடிய பஞ்சம் இருந்தது. பேராக்கு அவர் சென்றுகிற போது பிதாவாகிய தேவன் அவரோடு பேசுகிறார், நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்துல இருந்துக்கும். கர்த்தர் இன்றைக்கும் நமக்கும் ஒரு வாக்கு தத்தம், அவர் சொல்லுகிற இடத்திலே அவர் சொல்லுகிற வசனத்தை கேட்கும் உணர்வுமா இருப்போமையானால் அவர் சொல்லுகிறார் 100 பலனை கொடுக்கும் என்று சொல்லி. அந்த பஞ்ச தேசத்திலே ஈசாக்கினுடைய இடத்திலே இருந்தது விதை தானியம். அந்த விதை தானியம்
ஒரு நாளுக்கு ஏற்ற ஆகாரமாக இருக்கலாம், அல்லது ஒரு வாரத்திற்கு ஏற்ற விதை தானியமாக இருக்கலாம், ஒரு மாதத்துக்கு உள்ளதாக இருக்கலாம். பஞ்ச காலத்துல நாம வச்சிருந்து விளைச்சி அந்த அறுவடை சார்ந்து சாப்பிடுறதுக்காக இப்ப நம்ம பசிக்கு இதை சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சுக்கலாம். ஆனால் முழு நிச்சய நம்பிக்கையோடு தன் தகப்பன் கற்றுக் கொடுத்த அந்த தேவனுடைய நீதியை தேடுகிறவா இருந்து விசுவாசத்தோடு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருடத்தில் 100 மடங்கு பலனை ஈசாக்கு கண்டடையும்படி செய்தார். 100 மடங்கு பஞ்ச காலத்திலே. இந்த பஞ்ச காலத்திலே 100 மடங்கு அறுவடையை காணும்படிக்கு தேவன் செய்தவர். அவர் அந்த அறுவடை பெறுவதற்கு முன்பாக பல விதமான சூழ்நிலைகளை கடந்து வந்தார். பலவிதமான அவர் சூழ்நிலைகளை கடந்து வருகிற பொழுது பலவிதமான நீரூற்றுகளை உருவாக்கினார். அதை அபகரித்தார்கள். ஒரு சித்தனா நம்ம விட்டு கைவிட்டு போகிறது என்றால் நமக்காக பிதாவாகிய தேவன் ஒரு ரெகோபோத் என்கிற ஒரு நிலையத்தை திறப்பார். அந்த ரெகோபோத்து குறைகளை நிறைவாக்கும். அது 100% பலனை கொடுக்கும். அந்த 100% பலனை பார்ப்பது நமக்கு மட்டுமல்ல, பார்க்கிற கண்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்கி தரும். ஆதியாகமம் 26:13 சொல்லுகிற போது புறஜாதி தேசத்தார் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார்கள், அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான், அவன் மகா பெரியவனானான் என்று சொல்லி 100 பலனை நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலங்களிலே கொடுப்பதாக அவர் வாக்குரைக்கிறார். அதற்கு இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த உணர்வோடு இருக்க வேணாம். கர்த்தர் இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத பகுதியில சொல்லப்பட்ட அந்த 37ஆம் சங்கீதம் 23வது வசனம் சொல்றது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தின்படி நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நியாயப்பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்ற முழு நிச்சயத்தோடு அவருடைய கர்த்தருடைய நீதியை தேடுவதாக நாம் இருப்போமே, ஆனால் நிச்சயமாகவே 100 பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் அந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான் பலவிதமான காரியங்களுக்குள் கடந்து செல்லுகிறோம். தாவீதுடைய குமாரனாகிய சாலமோன் அவர் சொல்லுகிற போது சொல்லுவார், நீதிமொழிகள் 10:22, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார் என்று சொல்லி. நாம் இந்த வசனத்தை கேட்டு உணர்வுகளாக இருப்பதை காட்டு அந்த உலக பிரகாரமான அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை தேடிதான் அதிகமாக ஓடுகிறோம். பவுலடிகள் தீமோத்தேயுவை சொல்லுகிற பொழுது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனையால் தங்களை உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் வரும். மனுஷனுடைய நடைகள் கர்த்தராலே அது உறுதிப்படும். நம்ம எப்படி நடக்கிறோம், கர்த்தருடைய பாதையில நடக்கிறோமா? பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாள் கைவிடாமல் பாதுகாத்து பராமரித்தார். என்னாகுமா 24:1 சொல்லுகிற பொழுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் 100 பலனாய் கொடுக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் துவங்குவோமானால் கர்த்தர் 100 பலனை கொடுப்பார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவன் மீது ஆபிரகாம் விசுவாசம் வைத்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. குமாரனாகிய கிறிஸ்து தம்மை தேடி வந்திருக்கிற ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் முதலாவது தேவராஜ்யத்தை நீதி தேடுங்கள் என்று சொல்லி அந்த நீதியான வசனத்தை கேட்டு உணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்வேனால் 100 பலனை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் நாம் இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. தலைகளை தாழ்த்தி இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படிக்கு ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் கொடான கோடி சோதரம் பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக இந்த கான்பரன்ஸ்ல இணைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வசன தியான பகுதியை கேட்கிற ஒவ்வொரு விசுவாச பெருமக்களுக்காய் சோதரிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவனும் அதை உணர்வுள்ளவருமாய் இருந்தால் நல்ல மனுஷனுடைய நடவடிக்கைகள் வார்த்தைகள் அது கர்த்தரால் உறுதிப்படும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல ராஜா, நாங்கள் இன்றைக்கு
எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு மத்தேயு சுவிசேஷம் 13:23 படியாக ராஜா நூறத்தனையான பலனை ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாளிலே பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு சுவாமி, ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தை உங்களை இறுதிகளை பிரிய செய்யட்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது எப்படி எங்கள் கண்களுக்கான பலனை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோமோ அதே போல கர்த்தருடைய வாக்கு தத்தம் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறபடி அந்த வல்லவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி இந்த உலகத்திலே வாழ்கிற போது மற்றவர்களுக்கு முன்பாக எங்கள் குறைகள் தெரியாதபடிக்கு குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு சுவாமி, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மை செய்கிற உங்களுடைய வல்லமை எங்களுக்குள் அனுப்பி அந்த நன்மைகளை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளுக்காக நன்றி. இந்த வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க உணர்வுகளாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமாய் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.